மக்கள் நிறுவன நேயர்களுக்கு வணக்கம். ஓடி விளையாடு தாத்தா. ஓடி விளையாடு தாத்தா வந்து இப்ப தமிழ்நாட்டுல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் தான் ஓடி விளையாடு தாத்தா. அந்த ஓடி விளையாடு தாத்தா பாட்டி சொல்லை தட்ட மாட்டேன், பாட்டி சொல்லை தட்டாதேங்கிற பாலிசிக்கு வந்துட்டார். அந்த பாட்டி யாருன்னு சொன்னா நம்ம சசிகலா தான். சசிகலாவுடைய கட்சி அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். இந்த ஓடி விளையாடு தாத்தா இப்ப பாட்டி சொல்ல தட்டிலிங்கிறதுக்காக வேண்டி ரெண்டு பேரும் ஒரு கூட்டணி இவங்களும் சேர்ந்து தமிழ்நாட்டுல எல்லா தொகுதியிலும் நின்று அவங்க யாருக்கு எதிர்ப்பா நிக்கிறோம்னு தெரியாது. அதிமுகவுக்கு எதிர்ப்பா நிக்கிறாங்களா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்ப்பா நிக்கிறாங்களா? இப்ப ராமதாஸ் பேட்டி கொடுக்கறப்ப என்ன சொல்றாரு, நாங்க தான் எங்களுக்கு முன்னாடியில் இருக்கிறோம், நாங்க தான் ஆட்சி அமைப்போம் அப்படி சொல்ற ராமதாஸ். நான் தேர்தல் நிக்க மாட்டேன், இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஊக்குவிச்சு கொடுக்க அப்படிங்கிறாங்க. இப்ப சசிகலாவும் தேர்தல் நிக்க முடியாது. அது ஒரு வழக்கில் போயிட்டு வந்தனால அவங்க இன்னொரு ஓராண்டு காலம் ஒன்றரை ஆண்டு காலத்துக்கு அவர் தேர்தல் நிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை, நிக்க முடியாது. இப்ப ரெண்டு தலைகளையுமே எலெக்ஷன் நிக்கலன்னு சொன்னா ரெண்டு பேரும் என்ன ப்ராமினன்ட் பிகரா எல்லா மக்கள் ஓட்டு போடுறதுக்கு, இவங்களை நம்பி ஓட்டு போடுறதுக்கு. ஆனா சசிகலா பாராட்டியா ஓடுமுங்க. 2001 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்ப கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பிரிஞ்சு போச்சு, ஜெயிச்சுக்கிட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனா சசிகலா எல்லாரும் கைவிட்டுட்டு போன, எடப்பாடியும் கைவிட்டுட்டு போயிட்டாரு, தினகரனும் கைவிட்டுட்டு போயிட்டா, பாஜகவும் கைவிட்டுட்டு போயிடுச்சு, பன்னீர்செல்வம் ஓடி போயிட்டாரு. எல்லாம் ஓடிட்டாலும் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணிருச்சுனாக்கா, சரி 2001 வந்து நாம பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அம்மா ஆதரவு கொடுத்தது, இன்னைக்கு இருக்க நிர்கதியாக நிற்கின்றவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் தான். நாம போய் அம்மா ஆதரவு கொடுத்த மாதிரி நம்ம பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கலாம்னு போய் சொல்லி இப்ப ஆதரவு கொடுத்து ரெண்டு பேரும் உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டுக்கிட்டாங்க தேர்தல் நிக்கிறேன்னு சொல்லி. இதெல்லாம் பாக்குறப்ப என்ன சொல்லணும்னா, 1960 இந்த குமுதம் புத்தகத்துல துப்பறியும் அப்பாசாமி சீதா பாட்டின்னு ஒரு கதை வரும். அந்த துப்பறியும் அப்புசாமிக்கு வயசு எவ்வளவுன்னு சொன்னா அவருக்கு ஒரு 90 வயசு இருக்கும். சீதா பாட்டிக்கு வயசு எவ்வளவுன்னு சொன்னா அது ஒரு 80 வயசு இருக்கும். அந்த மாதிரிதான் இன்னைக்கு துப்பறியும் அப்புசாமியும் சீதா பாட்டியும் தமிழ்நாடு தேர்தல் களத்தை சந்திக்கிறாங்க. துப்பறியும் அப்புசாமி யாருன்னு சொன்னா நம்ம 90 வயதை கடந்துகிட்டு இருக்கக்கூடிய ராமதாஸ், 80 வயதை நெருங்கி கொண்டிருக்கின்ற சசிகலா தான் சீதா பாட்டி. இப்ப நீங்க பழைய காலத்துல இருக்கிறவங்க தான் துப்பறியும் அப்புசாமி பத்தி தெரியும், சீதா பாட்டி தெரியும். இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷனுக்கு இதை பத்தி தெரியாது. ஆனால் அப்ப எப்படி இருந்ததோ அந்த சூழ்நிலை தான் இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் கட்சி கூட்டணி போட்டிருக்கிறது பார்த்தா தெரியுது. ஆனா ராமதாஸ் நான் தேர்தலை நிக்கலன்னு ஓப்பனா அறிவிச்சுட்டார். ராமதாஸ் தேர்தல் நிக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் ஓப்பனா அறிவிச்சு விட்டுட்டாங்க. இப்ப இவங்களோட யாரும் கூட்டணிக்கு ரெண்டு தான் கூட்டணி, வேற யாருகிட்டையும் கூட்டணி இல்லை. ராமதாஸும் சீண்டு வாரட்டு கடந்தாங்க, சசிகலாவும் சீண்டு வாரட்டு கடந்தது. ஏதோ சசிகலாவுக்கு வந்து திடீர்னு ஞான உதயம் ஏற்பட்டு தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு கொடியை அறிமுகப்படுத்திட்டு தென்னந்தோப்பு சின்னத்தை வாங்கிக்கிட்டு ஒரு கொச்சியை அறிமுகப்படுத்திட்டு போயிருச்சு. ஆனா கடைசியா ஏதோ அந்த புத்தருக்கு வந்து போதி மரத்துல அடியில உட்கார்ந்து ஞானம் பிறந்த மாதிரி சசிகலாவுக்கு ஏன் அந்த நாணம் பிறந்தது என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடினாலதான். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தனா அந்த வாழ்வு கொடுத்த என்ன காலால் எட்டி ஓச்சிட்ட எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லி ஒன்றுபட்ட அதிமுக நிக்கிறார் சசிகலா எவரோ போராடி பார்த்தது. அப்போ தினகரனை சேர்த்தலான்னு பார்த்தாங்க, இவங்களை சேர்த்தலான்னு பார்த்தாங்க. நம்ம பன்னீர்செல்வத்தை, தினகரன், பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், சசிகலா எல்லாம் சேர்ந்து தேவரனுடைய குரு பசும்பொன்ல போய் எல்லாம் உட்கார்ந்து ஒரு கூட்டணி ஏற்படுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. அப்ப பார்த்தா ஏதோ அரசல் புரசல பேசினாங்க. அப்புறம் கடைசியா என்ன ஆயிடுச்சு, செங்கோட்டைங்க எல்லாத்தையும் கழட்டி விட்டு போய் தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்ந்து இப்ப சின்ன விண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறார் செங்கோட்டை அவர்கள். அந்த கூட்டணி முறிஞ்சுது, அந்த உடன்படிக்கை முறிஞ்சிருச்சு. அப்போ அம்மா முன்னேற்ற கழகத்தினுடைய தினகரன் தமிழக வெற்றி கழகத்துக்கு போறதா பேச்சுவார்த்தை நடந்துன்னு சொல்லி அவரே ஒத்துக்கிறார். ஆனா கடைசியா அதையும் கழட்டி விட்டுட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் போய் சேர்ந்துக்கிட்டாங்க. பன்னீர்செல்வம் அவங்களும் பார்த்து கடைசி நின்று பார்த்தாங்க. ஒருங்கிணைப்பு குழு, அதிமுக ஒருங்கிணைப்பு குழு வச்சுட்டு ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. கடைசியா போய் திராவிட முன்னேற்ற கழகத்துல போய் சேர்ந்துக்கிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துல அவருக்கு ஒரு சீட்டு கிடைக்கும். அவரு உடன் இருந்தங்க வைத்தியலிங்கம்,
அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. யாருமே அவங்க கூட இல்ல. அந்த சூழ்நிலையில ஓபிஎஸ் கடைசியா பார்த்துட்டு நாம அங்க போய் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிட்டு பிரச்சாரத்தை கடுமையா பண்ணிட்டு இருக்கிறார். அவருடைய கொள்கை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக கூடாது, அதிமுக ஜெயிக்க கூடாதுங்கிறதா அவருடைய பாலிசி. அதே கொள்கையில் இருக்கக்கூடியவங்க யார் இருக்கிறாங்க? சசிகலா. சசிகலாவுடைய கொள்கை அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, ஜெயலலிதா வேற சொல்லி வந்தாலும் வரலாம ஒழியோ, ஆனா எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, பட்டாத்தா உணர்வார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி இன்னைக்கு போய் சும்மா தைலாபுரத்துல தூங்கிட்டு இருந்த நம்ம ராமதாஸை எழுப்பி நாங்க நம்ம கூட்டணி கட்சி சேர்ந்துக்கலாம்னு சொல்லி 2 பேரும் ஒரு உடன்படிக்கை போட்டு தேர்தலை சந்திக்கிறாங்க. இப்ப இந்த தேர்தல் 6 முனை போட்டியா மாறி போச்சு. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவரும் 100 தொகுதியில தமிழ்நாட்டுல தனியா கலங்கானதா முடிவு பண்ணி அவர் வெளியே வந்துட்டாரு. இப்போ தமிழ்நாட்டுல வேல்முருகன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டை பிரிப்பார். ராமதாசும் சசிகலாவும் சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்ட ஓட்ட பிரிப்பாங்க. ஏன்னு கேட்டா ராமதாசுடைய பையன் அன்புமணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் போய் சேர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கு ராமதாஸ் கடும் எதிர்ப்பு. அதே மாதிரிதான் சசிகலாவும் அதிமுக கூட்டணியில போய் அவங்க இருக்கிற எடப்பாடி ஒழிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க அந்த பக்கம் இருக்கிறாங்க. இப்ப எல்லாம் ஒட்டுமொத்தமா பாக்குறப்போ தமிழ்நாட்டுல தேர்தல் களம் படு சுறுசுறுப்பா சூடாவும் நடக்கும். இப்ப ராமதாஸ் ஏற்கனவே என் கையில காசு இல்ல, இருக்கிற சொத்தையெல்லாம் பிரிச்சுக்கிட்டு போயிட்டா என் மகங்கிறாங்க. இப்ப சசிகலா கையில பல ஆயிரம் கோடிக்கு சொத்து இருக்கும் சொல்லிக்கிறாங்க இல்லையா, அரசியல் புறத்துல இருக்காங்க இல்லையா. இப்ப இந்த தேர்தலுக்கு ராமதாஸ் தலைமையில செலவு பண்ணணும்னு சொல்லி சொன்னா சசிகலா தான் செலவு பண்ணி ஆகணும். சசிகலாவும் 234 தொகுதியில 2 பேரும் சேர்ந்து கூட்டணி சேர்ந்து போட்டி போட்டு ஒரு வாக்கு வங்கி நிரூபிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு 2 பேர் இருக்கிறாங்க. இது பிற்காலத்துல எப்படி போகும் என்று சொல்வதற்கு இல்லை. எல்லாம் ஒரே வாரம் தான். இப்ப மார்ச் 30க்குள்ள எல்லா கூட்டணி அமைச்சாதான் தொகுதி நிலவரம் என்னான்னு தெரியும். அது வரலும் தமிழக மக்கள் ஆவலோடு கூட்டணி கட்சியினுடைய நிலைமையை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நன்றி, வணக்கம்.